உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோ. அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். கடவுளே
லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 5 முதல் 25 முடிய. யூதேய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பைச் சேர்ந்த சக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை, ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது சக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யார் என்று அறிய சீட்டு குலுக்கி போட்டபோது அது சக்கரியா பேருக்கு விழுந்தது. அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூவ பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு சக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, சக்கரியா, அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் இருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்கள் பலரை தம் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உளம் ஒத்து போகச் செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் வரச் செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்கள் இனத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். சக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தி உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராய் இருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் சக்கரியாவுக்காக காத்திருந்தனர். திருக்கோவிலில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார். ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கொண்டிருக்க வேண்டுமென அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார். பேச்சற்றே இருந்தார். அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதம் அளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களுக்குள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, கிறிஸ்துமஸ் திருவிழாவின் மைய செய்தி இறைவன் பலமற்றதாக கருதப்படுகிற ஒன்றை தேர்ந்தெடுத்து அதன் வழியாக தன் பலத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதுதான். இறைவனை பொறுத்த அளவில் மனித பிறப்பு என்பது பலமற்றது, கீழானது. இருப்பினும் அதை தேர்ந்தெடுத்து அதன் வழியேதான் தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். இதே செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தியை சுட்டி காட்டுகிறது. சக்கரியா எலிசபெத் தம்பதியர்கள் மானிடர் பார்வையிலே பலமற்றவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், மலடானவர்கள், கடவுளது சாபத்தை பெற்றவர்கள். யூத மரபுப்படி குழந்தை பேற்றின்மை கடவுளுடைய சாபத்தின் அடையாளம். ஆனால் இப்படிப்பட்ட தம்பதியினர் வழியாக இறைவன் ஆண்டவரது பார்வையிலே பெரியவரான, பெண்ணிடம் பிறந்தவர்கள் மேலான, ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்கின்ற, நீதிக்கும் உண்மைக்கும் சான்று பகர்ந்த திருமுழுக்கு யோவானை தோன்றச் செய்கிறார். மனிதர்கள் பலம் என்று கருதுகின்ற பணம், புகழ், அதிகாரம், செல்வாக்கு, சாதிய பெருமை, வெறித்தனம் முதலியவை இறைவனின் பார்வையில் பலமற்றவை. அதே வேளையில் எந்த திருச்சட்டங்களும் சரி, தெரு சட்டங்களும் சரி, அன்பு சட்டங்களுக்கு இணையாக வர முடியாது.
அதே வேளையிலே மனிதர்கள் பலமற்றது என்று கருதுபவையோ இறைவனின் பார்வையில் பலமானவை. இறைவனின் பார்வையை நமது பார்வையாக மாற்றுவதற்கான அழைப்புதான் நமக்கு இன்றைக்கு முன்வைக்கப்படுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சக்கரியாவுக்கு காட்சி தருகிற வானதூதர் அவருக்கு பிறக்க இருக்கக்கூடிய குழந்தையான திருமுழுக்கு யோவானை பற்றி முன்னறிப்பதை வாசிக்கிறோம். இந்த அறிவிப்பிலே இயேசுவின் முன்னோடியான யோவானின் பண்புகளை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். வரிசைப்படுத்தின பாருங்க. அதாவது அவரது பிறப்பால் எல்லோரும் மகிழ்ச்சி அடைவார். அதை விட பலரும் மகிழ்ச்சி அடைவார். ஒரு சில பேர் மட்டும் இல்லை, ஒரு ஜாதிய மக்களோ ஒரு மத மக்களோ ஒரு சபை மக்களோ அல்ல, ஒரு சில ஏழை மக்கள் அல்ல, எல்லோரும் குறிப்பாக பலரும் மகிழ்ச்சி அடைவார். அவர் ஆண்டவர் பார்வையிலே பெரியவராக இருப்பார். மது அருந்த மாட்டார். எப்படிப்பட்ட மதுவை சொன்னார் என்று தெரியவில்லை. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுவார். மக்களை ஆண்டவரிடம் திருப்பி வரச் செய்வார். துணிவும் ஆற்றலும் மிக்கவராக இருப்பார். மக்களிடையே ஒப்புரவை உருவாக்குவார். இன்னைக்கு இதுதான் தேவை நமக்கு. பங்குகளையும் திருச்சபைகளையும் சமூகத்திலையும் குடும்பங்களையும் அன்பியங்களையும் சபைகளையும் சங்கங்களையும் தான் தேவை. அதை செய்யாம நம்ம நிறுவனத்தன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறோம். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெறச் செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய மக்களை ஆயத்தம் செய்வார். இவர்களே, இந்த இயேசு பிறப்பின் காலம், இந்த வருகையின் காலத்திலே நாம் இயேசுவின் முன்னோடிகளாக ஆண்டவரின் வருகைக்கு பிறரை ஆயத்தம் செய்கின்றவர்களாக மாற வேண்டாமா, மாற்ற வேண்டாமா? நாமும் இந்த 9 வகையான வழிகளிலே மக்களை ஆயத்தம் செய்வோம். முடிந்த வரைக்கும் அதிகமான மதுகளை அருந்தி உடலை உறவை தீக்குப்படுத்தாமல், தீயவற்றை நாடாமல், அதே வேளையில் தூய ஆவின் கொடைகளை கனிகளை பெற்றவர்களாய் இணைந்து பயணிக்கின்ற மக்களிடையே ஒற்றுமை உருவாக்கின்றவர்களாக வாழ்வோமாக. அப்போது நாமும் இயேசுவின் முன்னோடிகளாக மாறுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பின் தெய்வமே இறைவா, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவுதான் பலமற்றவர்களாக நாங்கள் இருந்தாலும் எங்கள் மத்தியிலே பலமாக்க உம்முடைய திருமகனை அனுப்பி பிறக்க வைத்து எங்களுக்கு மீட்பை தருகின்ற மேலான உம்முடைய இரக்க செயலுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ மக்கள் குழந்தை பேர் இல்லாமல் கதறுகிறார்கள், நல்ல வரனின்றி தவிக்கிறார்கள், கல்யாணம் திருமணம் வேண்டாம் என்று ஒதுக்கி செல்கிற மக்கள் ஏராளம். அதே வேளையிலே குழந்தை பேர் கிடைக்காதா என்று ஏங்கி தவிக்கின்ற பெண்கள் குடும்பங்கள் ஏராளம். எல்லாரையும் உடைய பாதத்தில் சமர்ப்பித்துக் கொள்கிறோம். அந்தந்த வேளைகளிலே அந்தந்த நேரங்களிலே சுகமான ஆரோக்கியமான முறைகளிலே நல்ல குழந்தை பேறுகளை பெற்றெடுக்கவும், அதே வேளையில் திருமணம் வேண்டாம் என்று சொல்லுகின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அறிவுரையை நீரை தந்து பரிசுத்தாவின் தேர்ந்து தெளிகின்ற பண்பிலே நல்ல புதிய குடும்பங்களிலே நுழைந்து அதற்கான வாய்ப்புகளை கொடுத்து அவர்களை மனமாறச் செய்து நீர் விரும்புகின்ற அந்த இறை ஆட்சியிலே தாங்கள் பங்கு பெறக்கூடிய ஆற்றலை மருளையும் இந்த குடும்பங்களிலே தாரும். எந்தவித நோய்களும் இல்லாமல் ஆரோக்கியமாக நலமாக பலமாக வாழ்வதற்கான ஆசீர்வாதங்களை ஆண்டவரை தாரும். இப்படி திருமுழுக்கு யோவானை முன்னோடியாக தேர்ந்தெடுத்து அவருக்கு உரிய பணிகளை வரையறுத்து அதற்கேற்ற ஞானத்தையும் ஆற்றலையும் அவருக்கு அளித்தது போல எங்களை முன்னோடியாக தேர்ந்தெடுத்து உண்மையான நேர்மையான ஒப்புரவு செய்கின்ற மனிதர்களாக முன்னோடிகளாக எங்களையும் உருவாக்கும் வாழ வைத்தருளும். எங்களுக்கு உமது ஆவியின் ஆற்றலை தாரும் ஆண்டவரே. ஆமேன். நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன்,
தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் இலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். மூட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. மூட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு
வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ.
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.